கீழடியை ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள்? தோண்டுகின்ற இடங்களெல்லாம் எழுத்துக்கள் கிடைக்கின்றன. இந்த செலக்டிவ் அம்னீசியா இருக்குங்கிற மாதிரி இந்த ஆய்வாளர்களுக்கு, வடகுலத்து ஆய்வாளர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா. அவனுடைய மொழி உயர்ந்தது, அவனுடைய மொழி தொன்மையானது என்று சொன்னால் ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த திருமால்புரம் என்று தென்காசி பகுதியில் ஒரு மிகப்பெரிய அகழாய்வு நடந்திருக்கிறது. கீழடியை தூக்கி சாப்பிட்டோம். அந்த அளவிற்கான சான்றுகள் வந்திருக்கிறது. அவையெல்லாம் வெளியே வருகிற போது இன்னும் இந்த ஆரிய கூட்டம் அலரப்போகுது. காட்டி கொடுப்பவனுக்கு பத்மபூஷன் கிடைக்கும், பத்மஸ்ரீயும் கிடைக்கும். அதற்காக நமது கொண்ட கொள்கையிலிருந்து, எல்லாம் அரசியல்வாதிகள் கொண்ட கொள்கையிலிருந்து எந்த காலத்திலும் மீறமாட்டான். ஒரு தொல்லியல் ஆய்வாளராக சொல்லுகிறேன். கீழடி அகழாய்வு அறிக்கையில் அவர் சொன்னது போல ஒரு டைப்போகிராபிக்கல் மிஸ்டேக், டைப் ரைட்டிங்ல தப்பு இருந்தா வேணா மாற்றி கொடுப்பேன்னு தவிர கமாவோ புள்ளியோ கூட நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்ன அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் பின்னால் நாம் மனிதரென்று நிற்போம் என்று சொல்லி, இது 2000 சண்டை. இந்த கீழடி சண்டை இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. 2000 வருடமாக ஆரிய திராவிட போருடைய தொடர்ச்சி தான் இந்த கீழடியினுடைய இன்றைய போர். அவர் மாரப்பனவர்கள் அந்த அறிக்கையை எப்படியோ பெற்றிருக்கிறார், விரிவாக அதை படித்திருக்கிறார். எனவே சில முக்கியமான குறிப்புகளை சொன்னார். அவர் சொன்னது போல, இனி இலக்கிய தரவுகளை மட்டுமே கொடுத்திருக்கிறீர்கள், அந்த இலக்கிய தரவுகளின் உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் ஆராயவில்லை என்று ஒரு குறை இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். இலக்கிய தரவு என்றால் என்ன? நீ இந்தியாவுடைய வரலாறு என்றாலே மகாபாரதமும் ராமாயணமும் என்றுதான் சொல்லுகிறாய், அதைத்தான் வரலாறு என்று சொல்கிறாய். ஆனால் அது எப்போது எழுதப்பட்டது என்பதற்கு ஏதாவது வரையறை செய்யப்பட்ட காலம் இருக்கிறதா? மகாபாரதம் எப்போது எழுதப்பட்டது? அவர்கள் சொல்வது போல 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக சமஸ்கிருதம் என்ற மொழியே இல்லை, எழுத்தே இல்லை. சரி, அப்படியே அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாக மகாபாரதம் நடந்தது என்று உன்னுடைய இலக்கியத்திலே சொல்லி இருந்தால், என்னுடைய தமிழ் இலக்கியமான புறநானூற்றிலே பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் 2 பேருக்கு சோறு போட்டான்னு சொல்லியிருக்கான் தமிழன். அப்ப நீ மகாபாரத யுத்தத்தில் போராடி கொண்டிருந்த போது உனக்கு சோறு போட்டவன் தமிழன் என்பது எங்களுடைய இலக்கியம். நீ அந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கதை என்றால் இதுவும் கதை. எனவே நீ எதை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அதுதான் வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே அடுத்த இன்னொரு கதையை சொல்லுவார்கள். மீனாட்சிக்கு சுயமரம் நடந்தது. அந்த சுயமரத்திலே கலந்து கொள்வதற்கு அர்ஜுனன் வந்தான் என்று சொல்லுவோர் கதையை சொல்லுவார்கள். திருவிளையாடற் புராணத்திலே சொல்லக்கூடிய கதை. அதை சில பார்ப்பனர்கள் உயர்த்தி பேசுவார்கள். நாங்கள் கேட்கிறோம், திரௌபதிக்கு சுயமரம் நடந்தபோது பாண்டியன் போனானே, அப்போது நீ ஏக தமிழ்நாடாக சொன்ன அகண்ட தமிழகம் அப்போதே இருந்து விட்டதல்லவா? நீ அங்கிருந்து சுயமரத்திற்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் பாண்டியன் சுயமரத்திற்கு அங்கே போனதை நீ ஏன் மறைக்கிறாய்? செலக்டிவ் அம்னீசியா என்று ஒரு வார்த்தையை அம்மா புரட்சி தலைவி ஒரு காலத்தில் சொன்னாங்க. யாரை பார்த்து? அத்வானியை பார்த்து. இந்த செலக்டிவ் அம்னீசியா இருக்குங்கிற மாதிரி இந்த ஆய்வாளர்களுக்கு, வடகுலத்து ஆய்வாளர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா. அவனுடைய மொழி உயர்ந்தது, அவனுடைய மொழி தொன்மையானது என்று சொன்னால் ஒரு ஆதாரமும் கிடையாது. கீழடியை ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள்? தோண்டுகின்ற இடங்களெல்லாம் எழுத்துக்கள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் இப்போ ஐயா சொன்ன, இப்போ நேற்று ஒரு பேப்பரில் முதலத்தூர் பக்கம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிப்பு என்று செய்தி வந்திருக்கிறது. கடந்த மாதம் 1ஆம் தேதி நானே நேரடியாக ஆப்பனூரில் போய் ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் என்று ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்து வந்திருக்கிறேன். இப்படி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்த தமிழி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவற்றை தமிழ் பிராமி என்று அவர்கள் சொல்வார்கள். நான் பிராமி என்பதை கெட்ட வார்த்தையாக கருதுகிறேன். பிராமி என்று எங்குமே குறிப்பு இல்லை.
பம்மி என்பதுதான் அவருடைய 18 எழுத்துக்கள் இருந்ததாக கிமு 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சமவயங்க சுத்த என்ற நூலிலே எழுதப்பட்ட 18 எழுத்துக்களிலே பம்மி என்பதுதான் சொல்லப்பட்டதே தவிர எங்கும் பிராமி என்று சொல்லவில்லை. எனவே பிரம்மனை கடவுளாக கொண்டு அவன் உருவாக்கினான் என்று புகுத்துவதற்காக அதை பிராமி என்று சொன்னார்கள். அதை சமணர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் சமணத்திலே 2 பெண் தெய்வங்கள் உண்டு, ஒன்று பிராமி, இன்னொன்று சுந்தரி. எனவே அவர்களும் அதே பிராமிதான் என்று அவர்கள் பெயர் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் எழுவதற்கு முன்பாகவே திராவிடம் என்ற சொல் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உஸ்பெகிஸ்தானில் கிடைத்த ஒரு அகழாய்விலே கிடைத்திருக்கிறது. நான் என்ன சொல்ல பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ முடியாதோ, தமிழ் என்று சொல்ல வராதவர்கள், உச்சரிக்க முடியாதவர்கள், தமிழ் என்ற சிறப்பு சொல்லை, சிறப்பு லகரத்தை உச்சரிக்க முடியாதவர்கள் பல்வேறு வகையான திரமிழ, திராவிட, தமிழ, தமிழம் என்று ஆனது என்று நமது பாவாணர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, கிமு 2500 உஸ்பெகிஸ்தானிலே கிடைத்த செய்த அகழாய்விலே ஒரு பானை ஓட்டிலே திராவிட விகாரை என்ற சொல் வருகிறது. விகாரை என்றால் பௌத்த கோயில். ஆக திராவிட நாட்டிலிருந்து சென்றவனோ ஒரு பௌத்த 6ஆம் நூற்றாண்டிலே தோன்றிவிட்டது, சமணமும் பௌத்தம் 6ஆம் நூற்றாண்டிலே தோன்றிவிட்டது. கடல் வழியாக சமணர்கள் போக மாட்டார்கள், பௌத்தர்கள் கடல் வழியாக போவார்கள். எனவே வரலாற்று ரீதியாக வணிகம் செய்வதற்காக சென்றவர்கள் திராவிடர்கள் அங்கே தங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறார்கள். அதுபோல மகாபாரதம் என்று சொல்கிறாய் அல்லவா, மகாபாரதத்திலே ஒரு குறிப்பு திராவிட பதி என்று ஒரு குறிப்பு மகாபாரதத்திலே வருகிறது. அந்த திராவிட பதி என்பவன் யார்? நிலந்தரு திருவிற் பாண்டியன் அவையத்தில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது என்று படிக்கிறோம் அல்லவா. அந்த நிலந்தரு திருவிற் பாண்டியன் தான் திராவிட பதி, திராவிட நாட்டினுடைய தலைவன் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. இதே போல 18 பிறகு சொன்னேன், கிபி 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு நூல் எழுகிறது, பௌத்த நூல் லலித விஸ்தரம் என்ற நூல். அந்த நூலிலே 64 வகையான எழுத்துக்கள் அப்போது இருந்தது என்று சொல்கின்ற போது அதிலே தமிழி என்ற சொல் இல்லை, திராவிடி என்ற சொல் இருக்கிறது. அந்த தமிழ் எழுத்துக்கு திராவிடி என்று அப்போதே கொடுத்து விட்டார்கள். எனவே என்னை பொறுத்தளவில் தமிழும் திராவிடமும் ஒன்று. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் இங்கே ராக்கி கெடிகள்லாம் சொன்னார்கள், அகழாய்வு செய்து பாருங்கள், எந்த பானை ஓட்டிலுமே எழுத்து கிடையாது. அதுதான் இப்போ விவகாரமே. ஐயா கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம மாரப்பன் கடவுள் இருந்தால் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 143 இடங்களில் சாம்பிள்ஸ் எடுத்து 143 சாம்பிள்ஸ் எடுத்து அமெரிக்காவில் அனுப்பி ஏஎம்எஸ் டேட்டிங் என்று ஆக்சலரேட்டட் டேட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை பண்ணதில் 73 சாம்பிள் கிமு 400க்கு முந்தைய எழுத்துக்களை கொண்ட பானையோடுகள், மிச்சம் 70 300 200 இருக்கு. அப்போ கிமு 400க்கு முன்பு என்றால் அசோகனுக்கு முன்னால் போயிடுது. அதில் ஒன்று கீழடி 585. 585லேயே மதுரையில் எழுத்து பார்த்துட்டோம் நாம். அந்த எழுத்து எப்படி வந்தது? நேரடியாக யாராவது ஒரு வாத்தியார் சொல்லிட்டாரா? இல்லை. பானை செய்யக்கூடிய குயவர்கள் செய்கின்ற போதே தங்களுடைய அடையாளங்களாக சில குறியீடுகளை போட்டு வைத்து கொண்டே வருகிறார்கள். நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, புரோட்டா சூரின்னு ஒரு நடிகர் புரோட்டா சாப்பிட்டார்ல, கோடு போட்டுக்கிட்டே 50 சாப்பிட்டேன் அப்படிம்பார். அது மாதிரி நம்ம வீடுகளில் தாய்மார்கள் அந்த காலத்து பால் கணக்கு போடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சலவை தொழிலாளிகள் எழுத்தறிவு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வீட்டு துணிக்கும் குறியீடு போடுவார்கள். ஆக முதலில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் இந்த நாஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உன் பேர் என்ன கேட்டு சிஎஸ்ன்னு போட்டு கொடுத்துருவார். தமிழில் போட ஆங்கிலத்தில் போட்டு கொடுத்துருவார். ஆக எழுத்தறிவு வருவதற்கு முன்பாக தமிழன் குறியீடுகளாலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டான். எழுத்தறிவு வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறியீடுகள் மறைந்து விட்டன, எழுத்து நிலைத்து விட்டது என்பதை
வல்லம் அகழாய்வு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நிறுவிடுச்சு. இன்று மிகப்பெரிய அறிஞராக கருதக்கூடிய, நான் அப்போதே சொன்னேன், நாங்கள் இப்போ இன்னைக்கும் கோயம்புத்தூரிலே வாழக்கூடிய ஒய் சுப்பராயலு என்ற பேரறிஞர் வல்லத்திலே செய்த அகழாய்விலே கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் முதலாக குறியீடுகள் இருந்தன. அதற்கு பிறகு குறியீடுகளும் எழுத்துக்களும் இருந்தன. எழுத்துக்கள் முழுமையாக வந்துவிட்ட பிறகு குறியீடுகள் தேவையில்லாமல் போய்விட்டன என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். எனவே இதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்கள் கிமு 585 அது குறிப்பாக மதுரை தமிழர்கள் கிமு 585 எழுத்த படிச்சுட்டானே, ஒரு சான்று கூட வடநாட்டில் இப்படி ஒரு சான்று காட்ட முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி, அதை நம்மை ஏற்றுக்கொள்ள, நமது அறிவை, நமது செல்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் என்னதான் கத்தினாலும், எத்தனை தான் குழுக்கள் போட்டாலும், தோண்டி 15 வருஷம் ஆச்சு. 2013 தோண்டியாச்சு, 13 வருஷம் ஆச்சு, மூடியாச்சு. அதுக்கு மேலே இப்போ திரும்ப அதை எடுத்து கண்ணாடி கிளாஸ் வச்சு பெரிய அருங்காட்சியகம், ஓப்பன் அருங்காட்சியகம் வச்சாச்சு. நீ இந்த வரப்போகிற குழு எதை ஆய்வு செய்ய போகுது? 110 ஏக்கரில் நீ இன்னும் ஒரு 10 ஏக்கர் வேணும், அகழாய்வு செஞ்சு கண்டுபிடி. அப்போதுக்கு ஒரு ஸ்ரீராமன் வருவான், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வருவான். அதுக்கு பிறகு 8 வருஷமாக தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை செய்து இன்னைக்கு எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஐயா சிவகலையை பற்றி சொன்னார். இரும்பின் பயனை முதலாக கண்டறிந்தவன் தமிழன் என்பதை எங்கே காட்டணும். ஆதிச்சநல்லூரை பற்றி சொன்னார். ஆதிச்சநல்லூராக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் கொடுத்த சத்தியமூர்த்தி தான், அவர் ஒரு பார்ப்பனர், அவர் கொடுத்த அறிக்கையை கூட கிமு 900 அங்கே நாகரிகம் இருந்தது சொல்லிவிட்டார். அப்படின்னா அதையும் ஏற்றுக்கிற தொல்லியல், மத்திய அரசு தொல்லியல் துறை கொடுத்தது கிமு 900, திருநெல்வேலியில் கொடுத்த ரிப்போர்ட்டு மதுரையில் மாறிடுமா? அதுபோல் இன்னொரு குறையை நமது மாரப்பன் சொன்னார். அந்த அவர்கள் அறிக்கையிலே சொல்லக்கூடிய குறை, நீ நாகசாமி சொன்னதை கேட்டாயா, ஐராவத மகாதேவன் சொன்னதை கேட்டாயா? 2 பேருடையும் வேலை செஞ்சவன் நான். நாகசாமி எப்போ ஆட்சி மாறுமோ அதுக்கு தகுந்தபடி கட்சியை கருத்து எழுதுவார். கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கல்வெட்டு என்று ஒரு இதழ் போட்டார், மாதம் வரும். அதில் அட்டைப்படத்தில் கலைஞர் படம் போட்டிருப்பார். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். இதெல்லாம் அந்த காலம். அப்படியே ஆட்சி மாறுது, எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த படத்தை அப்படியே மாற்றிடுவார். நான் அவரோட 15 எனக்கு வேலை கொடுத்தவர் அவர் தான், அவர்கிட்ட தான் நான் படித்தேன். ஆனால் கருத்து மாறிக்கொண்டே இருக்கும். அவருடைய கருத்துப்படி, அவருடைய கருத்து என்னன்னா, அவர் முதல்ல அகழாய்வு பண்ணது கொற்கை. அந்த கொற்கையினுடைய டேட்டிங் காலம் என்னன்னா, அவர் சொன்னபடி கிமு 785. கிமு 785 அந்த கொற்கையை பற்றி ராமாயணம் சொல்லுது. கம்பராமாயணத்தில் கொற்கையை பற்றி சொல்லும்போது அனுமன் இலங்கைக்கு போகிறான். அவர் சொல்கிறார், நம்ம பூகோளம் படிச்சிருக்காரு நம்ம கம்பர், எந்தெந்த வழியாலாம் போகணும், என்னென்ன ஊரெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ கொற்கைக்கு போ, காவடம் கொற்கைன்னு ஒரு ஊர் இருக்குது, தங்கத்திலேயே கதவு செஞ்சு போட்டிருப்பான், பாண்டியனுடைய தலைநகரம். அப்போ ராமாயணத்தில் பாண்டியன் வந்துட்டான்ல, கொற்கை தலைநகரம் வந்துருச்சுல்ல. அது மட்டும் இல்லை, அதே ராமாயணத்தில் ராமன் தனுஷ்கோடியில் தங்கியிருக்காருன்னு அகநானூரில் பாட்டு இருக்கு. ராமன் பொண்டாட்டியை காணமேன்னு தேடிட்டு அசந்து படுக்கிறார் சாயந்தர நேரத்தில். அதுக்கு தனுஷ்கோடியில் ஒரு மரத்தடியில் படுக்கும்போது நூற்றுக்கணக்கான பறவைகள் குச்சி குச்சி குச்சின்னு கத்துது. அந்த அடைவு வெளியே போயிட்டு அடைகிறதுக்கு வருது, சவுண்டு கொடுக்குது. உடனே இவருக்கு தூக்கம் கலையுதேன்னு உச்சின்னு சத்தம் கொடுத்தாராம், அமைதியாருன்னு சொல்லி. அப்படி ஒரு பாட்டை கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் ராமன் வாழ்ந்தானா இல்லையா என்பது வேறு. ராமன் வாழ்ந்த காலத்திலே தமிழன் வாழ்ந்திருக்கிறான். அப்போ கொற்கை என்ற ஒரு நாடு இருந்திருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற போது இப்போ தமிழகம், ஐயா இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னது மாதிரி ஒரே காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழர்கள் இருந்தார்கள். திராவிட மொழியிலே 18 கிளை மொழிகள் இருக்குது. அதில் பிராகுய் என்ற மொழி இன்றும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலே வழக்கத்திலே இருக்கிறது. அது திராவிட மொழி. இந்தியா முழுவதும் திராவிடர்களும் தமிழர்களும் இருந்த ஒரு பகுதி. அதே போல் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர் கொஞ்சம் நல்லவர்.
எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாகசாமி சொல்கிறாங்க இல்லையா, நாகசாமிக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைய அரசு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது. என்னன்னா, சமஸ்கிருதம் தான் மேன்மையான மொழி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கண இலக்கியங்களும் திருக்குறளும் அங்கிருந்து சாஸ்திரங்களுடைய பிழிவு என்று ஒரு நூல் எழுதினால் உனக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுக்கிறேன்னா எழுதிட்டார். பத்மபூஷன் பட்டமும் வாங்கிட்டார். அவருடைய மாணவன் உலக புகழ் பெற்றேன் ஒரே கட்டுரை தான். அவரை பற்றி அதை எவனும் எழுதியிருக்க மாட்டான். அவர்கிட்ட படித்த நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. கண்ணிரண்டும் விற்று அப்படின்னு ஒரு தலைப்பில் வாட்ஸ்அப்பில் ஒரு கட்டுரை எழுதின 20 பக்கம். அமெரிக்காவிலிருந்தெல்லாம் எனக்கு பாராட்டு. நாகசாமியை மறுத்து எழுதிய ஒரே கட்டுரை இதுதான் என்று சொல்லி, அவருக்கு என்னதான் அப்படிதான் காட்டி கொடுப்பவனுக்கு பத்மபூஷன் கிடைக்கும், பத்மஸ்ரீயும் கிடைக்கும். அதற்காக நாம் கொண்ட கொள்கையிலிருந்து, ஐயா எல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கு, கொண்ட கொள்கையிலிருந்து எந்த காலத்திலும் மீறமாட்டான். ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவன். மதுரை தியாகராசர் கல்லூரியில் மதுரை மாவட்ட AISF ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரி. பிறகு வேலையின் காரணமாக, குடும்ப நெருக்கடியின் காரணமாக அரசியலை விட்டு போய் இந்த தொழிலில் வந்துட்டேன். ஆனால் அன்று முதல் இன்று வரை ஒரு கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் பின்னடைவு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கீழடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் ஒன்று, தமிழகத்தில் எந்த இடத்துல அகழாய்வு செஞ்சாலும் சாமி சிலையே கிடைக்காது. நேற்று தஞ்சாவூர் பக்கம் ஒருத்தன் என்னமோ தோண்டியிருக்கான், 9 சிலை கிடச்சிருச்சு, 9 காப்பர் பிரான்ஸ் கிடச்சிருச்சு. 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு சிலையாவது கண்டுபிடி, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இந்தியாவிலேயே நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே கிடையாது. தமிழனுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. கல்லே பரவி நல்லது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே. வீர வழிபாட்டை தவிர எங்களுக்கு வழிபாடே கிடையாதுரா அப்படின்ட்டான். அதுதான் ஆப்பனூர் நடுகல். வீர வழிபாடு தான் எங்களுடைய வழிபாடை தவிர சிவ வழிபாடோ வைணவ வழிபாடோ கிடையாது. பிறகு தொல்காப்பியத்தில் வரும்போது 4 திணைகளை சொன்னால், திணை கடவுள்களை சொன்னால் அதெல்லாம் தாக்கம், பார்ப்பனுடைய தாக்கம். ஏன்னா 449 தமிழ் புலவர்களில் 16 பேர் பிராமணன். அதனால் அந்த பீரியடில் அங்கிருந்து வந்த அந்த கருத்துக்கள் பின்னால் ஒவ்வொரு இலக்கியத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. அகழாய்வில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்யப்பட்டு விட்டது. சில இடங்களில் கிடைக்கும், தாய் தெய்வம் கிடைக்கும், கையில் ஒரு குழந்தையோட மண் பொம்மை கிடைக்கும். அந்த மாதிரி எப்போ சிலைன்னு வந்ததோ அது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் சிலை. அதுவரை சிலை வழிபாடு கிடையாது. இறை வழிபாடு என்பது அவர்கள் தாய் தெய்வ வழிபாடும் மூதாதையர் வழிபாடும் வீர வழிபாடு தான். இப்போ ஐயா சொன்னார்ல, தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் புதை மேடுகள் இருக்கின்ற, அதெல்லாம் கடவுள் கோயில்கள். அவர்களுக்கு படைத்த பொருட்கள் எல்லாம் படையல் பொருட்கள். இன்றைக்கி சொல்கிறோம்ல, திதின்னு ஒன்று இப்போ கொடுக்குறோம்ல, அது நம்ம தமிழர்கள் தங்களுடைய மூதாதையர்களை வழிபாடு செய்தார்கள் அவர்களுக்காக. அதனால தான் நீங்கள் எங்கே தமிழ்நாடு முதுமக்கள் தாலி கிடைக்காத தெந்தகளுமே கிடையாது. ஏன்னா அவங்க வசதிக்கு தகுந்தபடி தாலிகளை செய்து அடைத்தார்கள். சுடுவோர், இடுவோர், தாழி கவிப்போர், தாழ்வையின் அடைப்போர் என்று பல்வேறு விதமான அடக்கங்கள், இறப்பு சடங்குகள் நடந்திருக்கின்றன. ஆனால் கடவுள் வழிபாடு என்பதற்கு நமக்கு எங்குமே இல்லை. அதனால்தான் கீழடியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது மட்டுமே, அதை விடுங்கள். இப்போது அதற்கு மேலாக கீழடியை தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆதிச்சநல்லூர் 9ஆம் நூற்றாண்டு தமிழ்நாடு அரசு கண்டுபிடித்த தொல்பொருள் விதமாக 585 எழுத்தறிவு வந்து விட்டது. கொடுமணலில் 630க்கு போயிடுச்சு எழுத்தறிவு. இதையாவது ஏற்றுக்கொள். தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடலன்னு சொல்ல வெளியிட்டு விட்டது. இந்த 585 எழுத்துக்கள் வந்து விட்டன என்பதை தமிழ்நாடு அரசு சிறு நூலாக, முழு அளிக்க சிறு நூலாக வெளியிட்டு இந்தியாவுடைய 22 மொழிகளிலும் போயிடுச்சு. 22 மொழிகளிலும் அந்த அறிக்கை போயிருக்கிறது. ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை இன்று வரை. பேசுறவன எவிடன்ஸோட பேசு, ஆதாரத்துக்கு கொடு. ராக்கி கடியில் எழுத்த காட்டு. ராக்கி கடி எல்லாரும் சொல்றாங்களா, அங்கே ஏதாவது சமஸ்கிருத எழுத்த காட்டு.
அது பிராமி எடுத்துக்காட்டு. எனவே அனைத்து வகையிலும் இன்னைக்கு உலகத்தை ஆண்டவர்கள் தமிழர்கள் என்று சொல்வது போல அனைத்து வகையிலும் தமிழர் நாகரிகம் அல்லது தமிழர் நாகரிகம் மிக மிக தொன்மையான நாகரிகம். அதில் ஒரு சான்றுதான் கீழடி. இதையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இனிமேல் தோண்ட தோண்ட இப்போ கடந்த 5 ஆண்டுகள் தமிழக தொல்லியல் வரலாற்றில் பொற்காலம். தங்கம் தென்னரசு அவர்கள் அமைத்து கொடுத்த பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் செயலாளராக இன்று வரை 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதை வைத்து சொல்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 8 இடங்களிலே அகழாய்வு இப்போதும் அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமால்புரம் என்று தென்காசி பகுதியில் இப்போது மிகப்பெரிய அகழாய்வு நடந்திருக்கிறது. கீழடியை தூக்கி சாப்பிட்றோம். அந்த அளவிற்கான சான்றுகள் வந்திருக்கிறது. அவையெல்லாம் வெளியே வருகிற போது இன்னும் இந்த ஆரிய கூட்டம் அலறப்போகிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழர்கள் பின்னால் இருந்து காப்போம் என்று சொல்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றும் அசைக்க முடியாது என்றால் அகழாய்வு செய்தவனுக்குத்தான் அந்த அறிக்கையை எழுதுவதற்கு தகுதி. நீ பார்க்காம எங்கேயோ இருந்து 3 பேர், அது 15 வருஷம் கழிச்சு இன்னும் 2-3 பேர் அவரோட ஜூனியர். அவர் சொன்னார் இல்லையா, அகழாய்வு மாறப்ப சொன்னார், அகழாய்வே பண்ணாதவன் அகழாய்வு பண்ண வேண்டும். சயின்டிஃபிக் டெக்னாலஜி, அது ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு. அதை செய்யாதவன் 13 வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச அகழாய்வை மதிப்பீடு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? அவனை உள்ளே விடுவதற்கு மதுரை மக்கள் தயாராக இல்லை. ஐயா சொன்னது போல திரள்வோம். எனவே நான் ஒரு தொல்லியலாளனாக மட்டுமல்லாமல் தமிழ் உணர்வாளனாக சொல்லுகிறேன், கீழடி அகழாய்வு அறிக்கையில் அவர் சொன்னது போல ஒரு டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக், டைப் ரைட்டிங்கில் தப்பு இருந்தால் வேணால் மாற்றி கொடுப்பேனே தவிர கமாவோ புள்ளியோ கூட நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்ன அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் பின்னால் நாம் அணிதிரண்டு நிற்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி